2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்த நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? சில பேர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். இறைவன் சில நேரத்தில் அதாவது பாத்தீங்கன்னா பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, ஒரு கலிகாலம் யாரை எங்க வைக்கக்கூடாதோ ஒரு நேரம் அவனை எடுத்த உடனே முதலமைச்சர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, சீமானும் நானும் 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மேடையில இருந்திருந்த தமிழ்நாட்டை கதிகலங்க வச்சிருப்போம். ஒண்ணுமே கலங்க வைக்க முடியாது. உங்க கூட கூட்டணி சேராத இருக்கிறதுனால சீமானாவது 4% வாங்கினாரு. உங்க கூட கூட்டணி வச்சிருந்தா 1% கூட ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாரு. நீங்களாம் பேசுறீங்க. சிஎம் எடுத்த எடுப்புலயே முதலமைச்சர். நாங்க இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறோம், நாங்களும் சீமானும். எங்களால ஆக முடியலையே. என்ன பண்றதுன்னா போங்க, போய் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட அரசியல் சொல்லிக் கொடுங்க தலைவா. தளபதி, தங்க தளபதி, என் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு கெஞ்சிங்க. அப்புறம் நீங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு முதல்ல நீங்க 2 பேரும் எம்எல்ஏவாக முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சீஃப் மினிஸ்டர் அதை பற்றிலாம் யோசிக்கலாம்.